மகா பிரத்யங்கரா நேரம். சங்கரா தொலைக்காட்சியின் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அன்னை பிரத்யங்கரா பத்தி நிகழ்ச்சியில முழுக்க முழுக்க நம்ம பேச போறோம். அவளுடைய அனுகிரகம், அவளை நம்ம வழிபடுவதன் மூலமாக கிடைத்த அனுபவங்கள், மகிமைகள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தர வந்திருப்பார். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். எல்லா விஷயத்துக்கும் தீர்வுங்கிறது இருக்கு. அன்னையை வழிபட்டாளுங்கிறதுக்கு உதாரணங்கள் பல கொடுத்துட்டீங்க. இப்ப எல்லாருமே அன்னையை வழிபட்டு ஒரு அனுபவங்களை அவங்களே அனுபவிச்சுட்டு இருக்கா. அதை நம்ம மகிமை மூலமா தெரிவிச்சுட்டு இருக்கோம். மகிமை சொல்லணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரி உங்களை தொடர்பு கொள்ளலாம்? மகிமை நடந்தவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா. அதாவது இந்த மகிமையை ஏன் முதல் பகிர்ந்துக்கணும்ன்ற சொல்ற காரணத்தை முதல் இவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும். அதாவது அம்பாளை வழிபட்டா சந்தோஷமா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க, ராகுகால பூஜை பண்ணா நல்லா இருப்பீங்கன்னு எல்லாமே சொல்றோம். அதை நான் சொல்றதை விட இன்னும் நீங்க அனுபவிச்சு சொல்லும்போது மக்களுக்கு இன்னும் அதிகமாக புரியும். அதே போல நான் இந்த மகிமையில பேசுற, தொலைபேசியில பேசுறவங்களும் சரி, டிவியில வந்து மகிமையில பேசிட்டு போனவங்களும் சரி, நம்ம மகிமை நிகழ்ச்சியில பேசினவங்களும் சரி, எல்லாருக்கும் நீங்க பேசுனதை வைத்து அன்னைக்கு ஒண்ணு தோணும் மக்களுக்கு. அடடா, சாமி இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காரு, நம்ம இது வரைக்கும் செய்யல, இவங்க சொல்றாங்களே அப்ப நடந்திருக்குன்னு தானே சொல்றாங்க, அப்ப இதை செய்வோம்னு ஒரு எண்ணம் வரும். புரியுதுங்களா? ஒரு காலர் இருக்கா. ஆமா, தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம். ஒரு நேரை பார்த்துட்டு சுவாமி. வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க. தினேஷ். எங்க இருந்து அழைக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க தினேஷ். ஆயுள் நட்சத்திரம் கடகராசி. நல்லது. உங்களுடைய என்னென்ன கவலைகளோ என்னென்ன சந்தேகங்களோ சுவாமிகள்ட்ட நீங்க சொல்லலாம். சாமி வணக்கம். சொல்லுங்க தினேஷ். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சொல்லுங்க சாமி. நான் ஒரு 10 மாசமா பண்ணிட்டு இருக்கேன் சாமி ராகுகால பூஜை. சரி தினேஷ். உங்க அப்பாயின்மெண்ட் பெங்களூர்ல வந்து பாத்துருக்கேன் சாமி நான் உங்களை. சரி தினேஷ். இப்போ நான் ரொம்ப சிறப்பெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு சாமி. சரி தினேஷ். அம்மா சொல்ல வார்த்தை இல்ல சாமி. அதாவது நான் வந்து மகிமை, அதாவது ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ளே ஒரு கெட்டது இருந்து வெளில போச்சு சாமி. அத நீங்க உணர்ந்தீங்களா இல்ல பாத்தீங்களா? உணர்ந்த சாமி. அம்மாவோட பாதம் வந்து மேல மெரிச்சது சாமி, உடம்பு வயிற்றுல. ஆமா, அது தன்னாலே அப்படியே வெளில போயிடுச்சு சாமி. இப்போ வந்து திருமணம் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு சாமி. சரி சரி, அதுவும் நடந்துரும், கவலைப்படாதீங்க. இப்ப எவ்வளவு நாளா கும்பிட்டு வரீங்க ராகுகால பூஜை? ராகுகால பூஜை ஒரு 10 மாசமா கும்பிட்டு இருக்கேன் சாமி. சரி, என்ன வந்து சந்திச்சீங்களா நேர்ல? நேர்ல பெங்களூர்ல சந்திச்சேன் சாமி. சரி, என்ன சந்திக்கும் போது நிறைய பரிகாரங்கள் சொல்லிருப்பேன், அது எதுவும் இப்ப சொல்லிக்க வேண்டாம். சரிங்க சாமி. நேர்ல வந்து சந்திக்கும் போது என்னென்ன சொன்னோம் அதெல்லாம் செய்யுங்க. அமாவாசை பரிகார பூஜை செய்யணும்னு சொல்லினா அதை உடனே செய்யுங்க. எப்ப சந்திச்சீங்க? இந்த வாட்டி வந்து சந்திச்சீங்களா? ஆமா சாமி. ஆமா, இப்பதான் சொல்லிருப்பேன். எந்த மாதம் முடியுமோ அந்த மாதத்துல அமாவாசை பரிகார பூஜை அவசியம் செஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் பார்த்த உடனேதான் சாமி எனக்கு தூக்கமே வரும். நான் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு தான் சாமி எல்லாமே பார்த்த உடனேதான் எனக்கு மனசு திருப்தி ஆகும். நிச்சயமா நிச்சயமா, உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இந்த மகிமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. இப்ப உங்களுக்கு நடந்த மகிமை என்னன்னா, உங்களுக்கு பல ஆண்டுகளாக செய்வினை இருக்கு, என்ன பார்த்திருக்கும் போதும் சொல்லியிருப்பேன். இப்ப அந்த அம்பாளுடைய பாதத்தை வழிபடுங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பாதம் வந்து ராகுகால பூஜையில செய்யும்போது அம்பாள் பாதம் உங்க உடம்புல இருந்து மிதிச்சு அந்த துஷ்ட சக்தியை வெளியே அமைச்சிருக்கா. புரியுதா? அதை நீங்க உணர்ந்திருக்கீங்க. நான் சொல்லக்கூடாது உணர்ந்தன்னு, நீங்க உணர்ந்திருக்கீங்க. உணர்ந்து அன்னையில இருந்து இப்ப எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான். அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை. அதனால நீங்க உடனடியாக பாத கமலம் வாங்கி வீட்டுல வைங்க. பெங்களூர்ல நீங்க வாங்கி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எப்ப முடியுமோ கண்டிப்பா வாங்க. ஆமா, கண்டிப்பா வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. முன்னாடியே வந்துருங்க. எந்த ரயில் பயணங்களும் இரவுல போட்டுட்டு வாங்க. நீங்க உடனே வாங்கிட்டு போற மாதிரி மத்தியானம் அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க. சரியா? நல்லது, நல்லா இருங்க. இன்னைக்கு நீங்க பேசி உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுனால இந்த அனுபவத்தின் மூலமாக பல பேர் உங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு செய்வாங்க. அதே மாதிரி சாமி எல்லாருக்கும் வந்து நான் நீங்க வாயில உபதேசம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் உங்களோட யூடியூப் அமைச்சிட்டே இருக்கேன் சாமி. சந்தோஷம், அது பெரிய புண்ணியம். சரியா? யாருக்கும் நீங்க சொல்ல வேண்டாம், இதை பாருங்க, அவங்க செஞ்சுக்கிட்டோம். சரியா? அம்மாவுக்கு சொல்லும். நேர்ல வரணுமா சாமி? வாங்க, நேர்ல வாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க திங்கக்கிழமை, ஏற்கனவே உங்களுக்கு ரகசிய பரிகாரம் சொல்லியிருப்பேன். திங்கக்கிழமையில ராகுகால பூஜை விசேஷமா செஞ்சுட்டு வாங்க. இன்னும் நிறைய சொல்லியிருப்பேன், அதை கடைபிடிங்கள் போதும். புரியுதா? நல்லா இருங்க.
நல்லா நன்றி தினேஷ் உங்களின் அழைப்புக்கு. இவரை தொடர்ந்து நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களும் சுவாமிகளை மீட் பண்ணணும் நீங்க நினைப்பீங்க. இன்னைக்கு கூட சுவாமிகள் அலுவலகத்துல இருப்பாங்க. வேற எப்பெல்லாம் இருப்பாங்கிறதும் நீங்க கேட்டு முன்பதிவு பண்ணிட்டு வரலாம். மற்றும் வெளியூர்ல இருக்கிறவங்க கூட போன் அப்பாயின்மெண்ட், ஸ்கைப் அப்பாயின்மெண்ட் மூலமாக தொடர்பு கொண்டு சுவாமிகளை எப்படி சந்திக்கணுங்கிற வழிவகைகள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம இந்த மகிமை பத்தி பேசிட்டு இருந்தோம் சுவாமி. எதுக்கு தெரியுமா இந்த மகிமை பத்தி பேசுறேன்? இப்ப இவர் பார்த்தார், இவர் பார்த்து இதனால ஏற்படுகின்ற பலன் செய்ய போறவங்க இது இவங்களுக்கு போகணும் புண்ணியம். இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இந்த புண்ணியத்தை உங்களோட ஷேர் பண்றதுக்கு தான் இந்த மகிமையை பேசுங்கன்னு சொல்றேன். இந்த மகிமையை பேசுவதனால எனக்கு என்ன பலன்? இப்ப நீங்க ராகுகால பூஜை இன்னைக்கு எனக்கு நேத்து வரைக்குமே பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ட் கனடா இந்த 2 நாட்டுல இருந்து போன் வருது. என்னுடைய நம்பரை எப்படியோ பிடிச்சி பேசுறாங்க. நாங்க நல்லா இருக்கோம் சாமி, ராகுகால பூஜை செஞ்சோம், நல்லா இருக்கும். நீங்க டிவியில பேச சொல்றீங்க, நாங்க எப்படி பேசுறது தெரியல. நம்பர் எல்லாம் கொடுங்கம்மா, எப்படி வழிமுறைன்னு உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். எந்த நம்பர்ல கூப்பிடணும் அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நம்மளுடைய நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஒன்னு யூடியூப்ல பாக்குறாங்க, எந்த சேனல்ல வந்தாலும் அந்த சேனல் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி முழிச்சிருந்து பாக்குறாங்க. எங்களுக்கு மத்தியானம் 2 மணிக்கு வரும் சாமி ஒரு நீங்க நேரடி பேசுற நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி. அதை நாங்க முழித்து வச்சுட்டு நான் பாக்குறோம். இரவு 2 மணிக்கு அந்த ஊர்ல பிரான்ஸ்ல நாங்க முழிச்சிருந்து பாக்குறோம் சாமி, இல்ல ரெக்கார்ட் பண்ணி பாத்துறோம். ஆனா என்ன இப்ப இந்த தம்பி சொன்ன மாதிரிதான் என்ன பார்த்தாதான் தூக்கம் வருது சுவாமி. அதனால நிகழ்ச்சி நடத்தாம இந்த மகாபிரத்திங்கிற நேரத்தையே இத்தனை நாள் நான் நடத்தல முடியல, நேரம் இல்லை. அதனால இன்னையில இருந்து என்ன நான் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய அடியார்கள் அத்தனை பேருக்குமே வாரம் ஒரு நாள், இப்ப இன்னைக்கு லைவ் நடத்திருக்கேன் அப்படின்னா அடுத்த வாரம் ரெக்கார்டிங் ப்ரோக்ராம், அதுல என்ன வரும், மகிமை சொன்னதெல்லாம் உங்களுக்கு வரும். எல்லாரும் அடியார்கள் பேசினது அத்தனை வரும், அதெல்லாம் கேளுங்க. அடுத்த வாரம் லைவ் வரும். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதான் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இந்த ராகுகால பூஜை நீங்க யாருக்கும் உபதேசிக்காதீங்க. இந்த தம்பி சொன்ன மாதிரிதான், நீங்க சொல்லி அதனால வரக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு இந்த புண்ணியம் தேவையில்லை. புண்ணியம் வந்தா பரவாயில்ல, அதனால பாவம் வந்தா, அதனால அது வேண்டாம். எல்லாரும் பார்த்துக்கோங்க, இந்த நிகழ்ச்சியை பாருங்கன்னு சொல்லுங்க. மகிமையை நீங்க சொல்லுவதனால் இன்னும் உங்களுக்கு தேவையான பல புண்ணியங்களை அம்பாள் மூலியமாக பெறப்படும். நீங்க சொல்லுவதனால், இப்ப நான் சாமியாரா இருந்து நான் சொல்றேன், ஒரு உபாசகனா இருந்து நான் சொல்றேன், இதெல்லாம் நடக்கும்னு சொல்றேன். மக்களுக்கு ஆமா எல்லாரும் இதான் சொல்றாங்க, ஏதோ நடக்குது அப்படின்ற எண்ணம் மக்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா பல இடங்கள் பார்த்து பல விஷயங்கள் செய்து பலன் அளிக்காமல் போனால ஒரு வெறுப்பு வந்தாகத்தான் செய்யும். அது இயற்கை. அப்ப நான் சொல்றேன், திடீர்னு நேத்து கூட ஒரு அம்மா வந்தாங்க, அவங்களும் பெங்களூர்ல இருந்தா. சாமி பார்த்தேன், அன்னைக்கு ஆரம்பிச்சா அன்னைக்கு எனக்கு சரியா போச்சு. ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை, குடும்பத்துல புதாகரமா வெடிக்கக்கூடிய பிரச்சனை சரியா போச்சு. நான் எப்படியா டிவியில பேசணும், பேசுங்க, இதான் நம்பர் இப்படி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எல்லாரும் பேச வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அவங்க பேச முடியாதவர்கள் எல்லாருக்கும் 12ஆம் தேதி மகிமைன்னு நம்மளுடைய அலுவலகத்துல நம்மளுடைய பிள்ளை நடக்குது. அம்பாளுடைய இடத்துல வாங்க, தரிசனம் பண்ணுங்க. எல்லாரும் அந்த மகிமையில கலந்துகிட்ட அத்தனை பேருக்குமே ஸ்ரீ மகாபிரத்திங்கிரா உருவம் பொறித்த காயினும் பின்னாடி ஸ்ரீசக்கரம் பொறுத்த காயினும் உங்களுக்கு அப்பயே கொடுக்கப்படும். உங்க பேர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்து சண்டி ஹோம பிரசாதமும் கையில் கட்டும் கயிறும் கொடுப்பேன். இதற்காக வராதிங்க. அம்பாள் மகிமையை சொல்லி அதன் மூலமாக 10 பேருக்கு போக போகுது அப்படின்றதுக்காக பதிவு செய்து கொள்ளுங்கள். பதிவு செய்ய நம்ம இடத்துல கம்மியான நபர்கள் தான் அலோட். அதனால முன்பதிவு செய்து கொள்ளணும் தான் என்னுடைய ஆசை. செய்து கொண்டு உங்க பேரு, ஊரு, உங்க போன் நம்பர், ராசி, நட்சத்திரம், உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்ட குறிப்பை இன்னில இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுப்பாங்க. நிச்சயம் கலந்து இதை பத்தி நிறைய பேசுவோம். நிச்சயமா. அதுக்கு முதல்ல நம்ம பாத கமலம் பற்றிய தகவல் சொல்ல இருக்கு, நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சாமி. நேரே பாத கமலம் நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை பத்தி வாங்க முடியும். அதை பற்றிய தொகுப்பு இது உங்களுக்கு. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடுபொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற
நலம் பெற வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000 9840086373. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. குருவே வாழ்க, குருவே சரணம். நான் செல்வம் பேசுறேன். பாம்பேல இருந்து வந்திருக்கிறேன். நான் ரயில்வேல வேலை பார்க்கிறேன். என்னுடைய சுருக்கமா சொல்றேன், என்னுடைய கஷ்ட காலம் குருவே நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி. பிரதானம் என்னது? அதிலிருந்து விடுபட்டுட்டேன். 10 பைசா இன்னைக்கு கடன் கிடையாது. 14 வருஷம் இருந்துச்சு. எப்படி என்னுடைய விடிவாலம் வந்தது என்றால் 2 மாதம் பாத கமலத்தை வாங்கி 2 மாதம் ராகுகால பூஜையை மனைவியை நானும் தவறாமல் செய்த பலனை நாங்கள் அனுபவித்தோம். இது ஆணித்தரமாக உண்மை. அது அம்மனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க போய் தான் அது எதுக்கு கிடைச்சது. உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். இனி எங்களுக்கு அவாதான். ஜெய் ஜெய் பெற்றீங்க, ஜெய் ஜெய். பாதகமலம் பற்றிய தகவல் கொடுத்தோம் பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பாதகமலம் வாங்கணும்னு நினைப்பீங்க. அது நாளைக்கு நம்ம கொடுக்கறோம். அதை பற்றிய தகவல் சுவாமிகளும் சொல்லுவாங்க. சொல்லுங்க சுவாமி, நாளைக்கு எங்க வந்து வாங்கிக்கலாம்? நாளைக்கு இல்லம்மா, 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு தைப்பூசம், மறுநாளும் தைப்பூசமும் பௌர்ணமியும் இருக்கு. அந்த நாள்ல விடிகாத்தால உங்க வீட்டுல பூஜையில எப்படி வைக்கணும் நான் வியாழக்கிழமை உங்களுக்கு உபதேசம் பண்ணுவேன். 4:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். ஆனா எல்லாரும் 3 மணிக்குள்ள வந்து உங்கள் பேரு, ராசி, நட்சத்திரம் பதிவாக்கணும். உள்ள நான் பிரிச்சு வச்சு உங்களுடைய பாத கமலம் 1 மணி நேரம் இருக்கணும். ஏதோ வந்த உடனே கடையில வாங்குற பொருள் பணம் கட்டிட்டாங்க இந்த எடுத்து கொடு அப்படின்னா இன்னைக்கு நான் பாத கமலத்தை நிறைய வித்திருப்பேன். இது விக்கிற வேலை கிடையாது. இப்ப ஒருத்தர் பார்த்திருப்பீங்க, மகிமையை பேசியிருப்பாரு. 16 வருஷமா இருந்த கடனும் 10 வருஷமா இருந்த கடனும் சொல்லியிருப்பாரு, பார்த்திருப்பீங்க. 2 மாசத்துல எப்படி தீரும்? இத்தனைக்கும் அவர் கொரியர்ல தான் வாங்கினார். நம்பிக்கை. பாத கமலத்தை வைத்தா நமக்கு நன்மை நடக்கும். இப்ப ஒரு தம்பி பேசினாரு, பார்த்திருப்பீங்க. பாத கமலம் வந்து அந்த பாதம் வந்து அவங்க மேல அழுத்தி அதை வெளியில போக வச்சிருக்கு. அதை அவர் உணர்ந்தார். நீங்க உணருங்கள். இது போல் எல்லாரும் உணருங்க. எல்லாரும் நல்லா இருங்க. கடன்கள் தீர்வதாகணும், எந்த பிரச்சனை தீர்வதா இருந்தாலும் அம்பாள் பாத கமலம் வீட்டுல இருந்தாலே போதும். அதுக்கு உண்டான வழிமுறையை நான் சொல்லித்தரேன். அது எல்லாரும் வாங்க முடியாது, முயற்சியாவது செய்யுங்க. புரியுதா? நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்க நிறைய பேர் நிகழ்ச்சி பாக்குறேன் சுவாமி, இன்னும் நான் வாங்கல, நிகழ்ச்சி பாக்குறேன் சாமி, இன்னும் ராகுகால பூஜை செய்யல. அப்ப நீங்க நிகழ்ச்சி பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதனால என்ன பலன்? சும்மா நான் பேசுறதை கேட்கறதுக்கா? இந்த அரை மணி நேரம் செலவு செய்து பாக்குறீங்கல்ல, பாத கமலம் வாங்க முடியலனாலும் ராகுகால பூஜை செய்யலாம்ல. கண்டிப்பா செய்யுங்க. பாத கமலம் முடிந்து வாங்க. அதுக்கப்புறம் பரிகாரம், அதுக்கப்புறம் ஜாதகம்லாம் அப்புறம். முதல் உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்களேன். பிரச்சனை உங்க வீட்டுல இருக்கு, உங்க வீட்லயே ஆரம்பிங்க. சரியா? ஒரு காலம் பேசலாம். ஒரு நேரம் இருக்காங்க சுவாமி. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா நேரம். என் பேர் சாரதா. என் பொண்ணுக்காக தான் கேட்கணும். நல்லது. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பொண்ணு தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். பொண்ணோட பேர் என்ன சொன்னீங்க? கிருத்திகா. கிருத்திகா. அவங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கறத நீங்க சாமிகிட்ட சொல்லுங்க. ஓகே. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. என் பொண்ணுக்காக தான் கேக்குறீங்க. பொண்ணுக்கு 3 இயர்ஸா பாத்துக்கிட்டு இருக்கோங்க. ஆனா ஒண்ணும் அமையல. சரிம்மா. பொண்ணு பேரு வந்து கிருத்திகா, தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், 21-2-1990. வேண்டாம், தனுசு ராசி இல்லையா? ஆமாங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. வர ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல கைகூடும். குருபலம் அப்ப வருது. சரியா? நிச்சயமாக கைகூடும். ஆனா நீங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துருக்கீங்களா தெரியாது. கிரகங்கள் ஒரு 3 கிரகங்கள், 4 கிரகங்கள், 5 கிரகங்கள் இந்த மாதிரி நிலைமை இருக்கான்னு பாத்துக்கோங்க உங்க பொண்ணு ஜாதகத்துல. சரியா? ராகு கேது இருக்குங்க. லக்னத்துல கேது, 7ஆம் இடம் ராகு, 8ஆம் இடம் சூரியன். இதுதான் முதல் என்னோட அவசியம். என்னன்னா நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன், இந்த ஜாதகத்தை மனப்பாடம் நீங்க செஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதா? இத முதல் உங்க வச்சுக்கிட்டே சொல்லிடுறேன் எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா அதோடைய தாக்கங்களை நம்ம உணரணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? சரியா? அவ்வளவுதான். இதுதான் நமக்கு தேவை. ராகுகால பூஜை பண்றீங்களா? எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? 1 இயர் ஆச்சுங்க. 1 இயர் ஆச்சு. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒண்ணு, பையன் ஒண்ணு. இவங்க தான் பெரியவங்களா? பொண்ணு தான் பெரியவங்களா? இல்லைங்க, இளையவ பொண்ணு. சரி, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. சரி, பாக்கணுமா? நீங்க கோயம்புத்தூர் வரும்போது என்ன நேர்ல சந்திங்க. ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. பாதகம்லாம் வாங்கிருக்கீங்களா? இல்லைங்க சார். ஆமா, சரி. நீங்க ராகுகால பூஜையை விசேஷமா பண்ணுங்க. பொண்ணுக்கு வந்து வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் விசேஷமாக நைவேத்தியங்கள் வைத்து அம்பால மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு 3 மாசத்துல நிச்சயமா கைகூடும். ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, நேர்ல வந்து தயவு செய்து பாருங்க. கோயம்புத்தூர் வரும்போதோ சென்னை வரும்போது அதுக்கு எளிமையான பரிகாரம்
உங்களை வைத்து நீங்க வீட்டுல என்ன செய்யணும், கோயிலுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு புரிய வைப்பேன். சரியா? அதை செய்து பலன் பெறுங்கள். சரியாமா? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு தொடர்ந்து இன்னைக்கு சுவாமிகளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு 3 மணி வரைக்கும் அலுவலகத்துல இருப்பாங்க. மற்றும் போன் ஸ்கைப் அப்பாயின்மெண்ட் மூலமா கூட சுவாமிகளை நீங்க என்னென்ன கருத்துக்கள் கேட்கணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாதகமலம் 9ஆம் தேதி வழங்குறாங்க, அதையும் வாங்கி நீங்க பயன்பெறலாம். இப்ப நிறைய பேருக்கு பாதகமலம் பற்றியும் ராகு கால பூஜை பற்றியும் நிறைய தகவல் சொல்லிட்டீங்க. நம்ம அதை தொகுப்பாவே கொடுத்து நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கோம். ஆனா நிறைய பேருக்கு பரிகாரங்கள் என்ன பண்ணணும், பரிகாரத்தை நீங்க இப்படி கொடுப்பீங்களா தொகுப்பா, அப்படி எல்லாருமே பண்ணணுமா, யாருக்கெல்லாம் இந்த பரிகாரங்கள் அவசியம் சுவாமி? இல்லம்மா, என்னதான் நம்ம நிகழ்ச்சியில பேசினாலும் இன்னும் இப்போ ஒரு தம்பி முதல் பேசின தம்பி ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்காரு, நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த அம்மா இப்போ பாத்தீங்கன்னா ராகுகால பூஜை 1 வருஷமா பண்ணிட்டு இருங்க. நீங்க ராகுகால பூஜை 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப எதுவுமே நடக்கலன்னா நீங்க உடனடியாக அடுத்த ஜாதகத்தை பாருங்க. காலத்தை வீணாக்காதீங்க. காலம் போனா வராது, வயசு போனா வராது, பிள்ளைகளுக்கு திருமண வயது தாண்டுனா வராது. நம்ம என்னென்னத்துக்கோ செலவு செய்யறோம். ஒரு பெங்களூர்ல இருக்கீங்களா, கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? நான் பெங்களூர் கோயம்புத்தூர் நிச்சயமாக வரதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மாசம் விட்டு. ஆனா பூஜைகள் அந்த வேலைகள் நிறைய இருக்கனால நம்மளால வர முடியல. சில நேரங்கள்ல தவிர்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமாக அடுத்தடுத்த பயணங்கள் ஒரு மாதத்துல கொடுக்கறேன், வந்து சந்திங்க. முடியாதவங்க நேர்ல வந்து சந்திங்க. சென்னையிலேயே வரலாம், எதுக்கோ நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு முறை ஜாதகத்தை பார்த்து 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இப்படி கிரகங்கள் நடிக்க கொண்டே போனா, இப்ப இந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, 7ல ராகு கேது, 8ல செவ்வாய் சனி, இந்த மாதிரி அதே மாதிரி செவ்வாய் சனி ஜாதகங்களை சேர்ந்திருந்தாலும் மிக மிக பிரச்சனை. நேற்று ஒரு ஜாதகம் பிரான்ஸ்ல இருந்து பார்த்தேன், நான் சொன்னதுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு. இலங்கை தமிழர் அங்க இருந்து வராங்க கல்யாணத்துக்கு, சென்னையில வந்து பதிவு செய்யறாங்க. ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லி, அவங்களும் இலங்கை பொண்ணு, அவங்க போய் இலங்கையில கேஸ் போட்டாங்க. இப்போ வரைக்கும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. கல்யாணமும் ஆகல, ஆனா கல்யாண சம்பந்தமா கேஸ் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. பையனுக்கும் கல்யாணம் ஆகல, எதுவும் ஆகல. அதனால சொல்றேன், 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தா 4 கிரகங்கள் சேர்ந்தா தயவு செய்து அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பரிகாரத்துக்குள்ள போங்க, பரிகாரத்துக்குள்ள வாங்க. அந்த பரிகாரம் என்னமோ பாதகமலம் மாதிரி கொடுக்க முடியாது. 21 வகையான பஸ்பங்கள், அதை உங்களுக்காக உங்க ஜாதக அமைப்பு படி என்னென்ன கிரகங்கள், அதுக்கு என்னென்ன தன்மைகள் பார்த்து, அதுக்கப்புறம் எந்த நாள்ல அமாவாசையில பூஜையில வைத்து 21 நாள் 48 நாள் 90 நாள் முறைப்படி பரிகாரங்கள் செய்து கொடுக்கிறோம். அந்த பரிகாரங்கள் செய்து கொடுத்தால் என்ன நடக்கும், அதை பத்தி நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி ராகுகால பூஜையை பத்தி பார்த்து வரும். நிச்சயமா சுவாமி. சுவாமிகள் சொன்ன மாதிரி ராகுகால பூஜை முறைகள் எப்படி செய்வதுங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துட்டு வந்துடலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6லிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகுகால பூஜை முறைகள் எப்படி செய்யணுங்கிறத பார்த்தீங்க இல்லையா? நிச்சயமா அதை நீங்க பயன்பெற்றுக்கணும், எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறது உங்களுக்காக தான் சுவாமிகள் இதை விளக்கி இருக்கிறாங்க. சுவாமி, ராகுகால பூஜை முறைகள் பண்ணும்போது நீங்க கொடுத்திருக்கும் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே இந்த மந்திரம் ஒன்றே போதுமா? நிச்சயமா போதுமா. அதாவது பிரத்யங்கிரா தான் மூல மந்திரம், அவ பேரே அங்க இருக்கு. அப்ப அது மந்திரமாகுமா ஆகாதா சொல்லுங்க? அங்க ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே நீங்க சொல்லும் போது அம்பாள் அங்க ஜெயத்தை கொடுக்கறான். எல்லாத்துக்கும் என்ன தேவை? ஜெய் தான், ஜெயம் தான். அப்ப அந்த இடத்துல அவ தான் சொன்னது ஜெய் பிரத்யங்கிரே. இன்னைக்கு பல பேர் பாத்தீங்கன்னா அந்த ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. சந்தோஷம். எல்லாமே எந்த சாமியை கும்பிட்டாலும் நமக்கு ஜெயம் வேணும், நீங்க எப்படி வேணா போடுங்க, எல்லாத்துலயும் போட்டுக்கோங்க, ஜெய் ஜெய்னு சேர்த்துக்கோங்க, சந்தோஷம். ஆனா நம்மளுடைய ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே இதை சேர்க்க சொன்னது அம்பாள்.
நான் சேர்த்திருக்கேன், நடந்துகிட்டு இருக்கு. மகிமை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நான் சொல்ல முடியாது. பல பேர் ஆரம்பிக்கும் போது என்னமோ இந்த பையன் ஏதோ இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், காதுல வந்தது, எனக்கு வந்ததுதான். அதாவது நம்மள பேசும்போது தோணும், அம்பாள் இருக்கும்போது இவங்க எல்லாம் யாரு நம்மளை பத்தி பேச, இப்படிலாம் நான் விட்டுருவேன், கண்டுக்கவே மாட்டேன். என்னமோ இந்த பையன் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, பாதகம்லாம் அது இதுன்னு கொடுத்து. அம்பாள் சொல்லாம எதையுமே நான் உங்களுக்கு தரல. இதுக்கப்புறம் தயாரித்த பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கேன், வந்தீங்கன்னா காட்டுறேன். எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. நாங்க ஒரு யோசனை செய்து அடுத்தடுத்து எல்லாருமே கேட்டாங்க, சாமி அடுத்து என்ன தருவீங்க, அடுத்து என்ன, எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்கேன். தயார் பண்ணி என்ன வந்து பார்த்து அத்தனை பேருக்குமே தெரியும். அது கூடாதுன்னு சொன்னா அத்தனையும் தயாரிப்பு செலவோடு அப்படியே முடங்கி கிடக்கு. விற்கணும்னு நினைச்சா இன்னைக்கு நான் தயாரிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பொருள் தயாரிப்பேன். 10 நாளைக்கு 10 பொருள், ஒரு மாசத்துக்கு 30 பொருள், வருஷத்துக்கு 365 பொருள் உங்களுக்கு தயாரிச்சு வச்சிருவேன். ஒன்றை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒன்ன புடிங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஒரே தெய்வம், எல்லாமே அவதான், அவளை புடிங்கன்னு சொல்றேன். அதுதான் அவ சொல்ல வர. அதனாலதான் எல்லாத்தையும் நிறுத்தினான். நான் உணர்ந்துட்டேன். ஆனா மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். சரிம்மா, எல்லாம் என்னன்னு கேட்கறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயங்கள் செய்து கொடுக்கலாமோன்னு தோணுச்சு. செஞ்சிருக்கேன். தோணல, ஒரு 3 பொருட்கள் செஞ்சு அம்மான்னு அவள்கிட்ட உத்தரவு கேட்டு இதை மாத்திரமேன்னு மாத்துறத பத்தி பேசவே இல்லை, உத்தரவும் தரல, அதை அப்படியே வச்சுட்டேன். அதுக்குண்டான செலவு நஷ்டம் தான். அது ஏன்னா அவளை கேட்காம செய்யறது இல்லை. அவளை கேட்போம், சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்லுவா, அப்ப உடனே பண்ணிடுவோம். அப்புறம் கேட்கும்போது பதில் சொல்லுவா, வேண்டான்னுவா. வேண்டான்னா தூக்கி போடு, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அம்பாள் தான் என்னைக்கு இருக்கணும். நாளைக்கு போடா நீ ஏஞ்சினா ஏஞ்சி போய்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இது நிறுத்தினா நிறுத்திடணும், இது இன்னைக்கு பண்ணுனா பண்ணணும். அதுதான் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட பக்தி. நான் அப்படிதான் இருக்கேன், நீங்க எல்லாரும் அப்படிதான் இருங்க. ஏன் எல்லாத்தையும் போய் நான் ராகுகால பூஜை செய்யறேன், இது செய்யலாமான்னு ஏன் போய் எல்லாத்தையும் கேட்கறீங்க? நான் பாதகமலம் பூஜை பண்றேன், இது செய்யலாமான்னு ஏங்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க ஏன் செய்றீங்க, அப்படிப்பட்டவங்க ஏன் வாங்குறீங்க பாதகமலம்? வேண்டாம், தூக்கி வச்சிருங்க அப்புறமா. அதெல்லாம் வேண்டாம், அப்படிப்பட்டவர்கள் வாங்க வராதீங்க, ராகுகால பூஜை செய்யாதீங்க. என் அம்பாளை நம்புங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஆரம்பிங்க, நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுருங்க தயவு செய்து. இதனால யாரும் வருத்தப்பட்டாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நமக்கு தேவை அம்பாள் மட்டும்தான், மற்றவங்க யாரும் கூட இருக்க போறதில்லை. நிரந்தர சக்தி அவதான். இன்னைக்கு மனைவி இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், இன்னைக்கு இவங்க. ஆனா நிரந்தரமா நீங்க, நான் என்ன கேட்கறேன்னா, வயதானவர்கள்ட்ட கேட்கறது, வயசு பசங்கள்ட்ட கேட்கறது. வயசு பசங்களுக்கு என்ன தேவை? அம்பாள் சக்தி என்னைக்கும் இருக்கணும். ஏன்னா இன்னும் பல காலத்துக்கு வாழணும். வயதானவர்கள் என்ன எந்த காலம் வரைக்கும் இருக்க வைக்கிற அத்தனை காலம் வரைக்கும் இருக்க வைமா, ஆனா இருக்கிற காலம் நல்லபடியா வாழ வைமா. இதுதான் அவங்களுக்கு தேவை. அதை நீங்க கேளுங்க, நிச்சயமா கொடுப்பா. அதனால நம்மளுடைய பரிகாரங்களை பத்தி பேசிக்கணும், ராகுகால பூஜை பத்தி பேசணும். ராகுகால பூஜை இன்றே ஆரம்பிங்க. இன்னைக்கு ராகுகாலம் 3 நாள் நல்ல நாள், சர்வ ஏகாதசி ஆரம்பிங்க. எல்லா நாளும் நல்ல நாள். முடியலையா சனிக்கிழமை ஆரம்பிங்க, முடியலையா ஸ்திரவாரம் சனிக்கிழமை ஆரம்பிங்க, அடுத்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க, எப்ப வேணாலும் ஆரம்பிங்க. ஆனா எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ இதை நிறுத்த மாட்டோன்ற ஒரு வைராக்கியத்தோட ஆரம்பிங்க. நான் எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்களை பார்த்திருக்கேன், வீட்டுல சண்டை போட்டுட்டு பண்ணிருக்காங்க ராகுகால பூஜை, நல்லா இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியிலே ஒரு பொண்ணு பேசிருக்கு போன வாரம், எங்க வீட்டுல பண்ண வேண்டாங்க, நான் கல்யாணம் ஆனே பண்ணேன், எனக்கு யூட்ரஸ்ல இருந்த ப்ராப்ளம் சரியா போச்சுன்னு சொல்லுது. ஏன் தண்ணியும் பேரிச்சம்பளமும் மருந்துங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் செய்யுங்க. இந்த தண்ணியை கொடுத்துட்டு அம்மா என்ன காப்பாத்துன்னு கேளுங்க, நிச்சயமா காப்பாத்துறா. தீர்த்தம் மருந்து கிடைக்காது. நம்ம அலுவலகத்திலே காட்டியிருக்கேன், வந்தவங்க போது தண்ணி குறைஞ்சிருக்கு, நானே எடுத்து காட்டுவேன். தண்ணி குறைஞ்சிருந்தா என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற ஆள் வந்து எடுக்க மாட்டாங்க. அந்த தண்ணியை எடுத்து அம்மா இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு எடுக்கலாமான்னு கேட்பாங்க. அப்புறம் நான் எடுத்து தண்ணி எடுத்து ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த டம்ளர் கொடுப்பேன், பாப்பாங்க. நானே கேட்பேன், எல்லாருக்கும் குறைக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன் இப்ப அப்படின்னு கேட்பேன். எல்லாத்தையும் போக சொல்லியாச்சு, போயிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு நாள் இது மாதிரி பண்ணுவா, ஏதாவது ஒண்ணு செய்வா. நமக்கு உள்ள நடமாடிட்டு இருக்கா, பேசிட்டு இதெல்லாம் ஏன் செய்யல நீ அப்படின்னு கேட்பேன். இங்க ஏன் செய்யல, இத்தனை நாள் ஏன் ரொம்ப நாளா செய்யல, இப்படிலாம் கேட்டுட்டு இருப்போம் கேள்விகள். அது போல அம்பாளிடம் ஒரு குழந்தை மாதிரி, ஒரு அப்பா அம்மா மாதிரி நீங்க உங்க வீட்டுல ஒரு பெண் மாதிரி நினைச்சிட்டு அவகிட்ட போங்க, நிச்சயமா கூட இருப்பா. இதை பத்தி பேசிட்டோம். ராகுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்க, நல்லா இருங்க. அதே மாதிரி பரிகாரம் சொல்லும் போது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிருவேன். பரிகாரம் என்பது எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை சாதிச்சு கொடுங்கன்னு நீங்க எங்கெங்கயோ போறீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு பரிகாரம் பண்றீங்க, 40 வருஷம் பண்ணிருக்கீங்க. அப்ப எத்தனை தாய்த்து வரும்? குறைஞ்சது ஒரு 9 தாய்த்து வரும். எங்க போடுவீங்க? தாய்த்து போறவங்க எல்லாம் தாய்த்து கொடுப்பாங்க. ஆனா நம்ம பரிகாரம் வாழ்நாளில் ஒரே ஒரு தாய்த்து தான். எப்பயுமே என்னுடைய தொடர்புல இருப்பீங்க. வாட்ஸ்அப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் போடுவீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரியா போடுங்க. யூஎஸ்ல இருந்து ஒரு பொண்ணு போடுறா, சுவாமி எனக்கு போன வாட்டி நான் டிரைவிங் டெஸ்ட் போனேன், ஃபெயில் ஆயிட்டேன், உங்கள்கிட்ட மெசேஜ் சொல்ல, நான் இப்ப உங்கள்கிட்ட மெசேஜ் சொல்லிட்டு போறேன், எனக்கு காப்பாத்துங்க, பாஸ் ஆகணும். ஜெய்புரத்துங்கிற ஜெய்புரத்துங்கிற ஆசீர்வாதத்தோட கையை போட்டமா, வேற எதுவும் நான் போடல. அம்பாள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி கேட்கறா, நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான். பாஸ் ஆயிட்டேன்னு சாயங்காலம் மெசேஜ் போடுறோம். எப்படி இருக்கும்? இதுதான் பரிகாரம் செய்த அத்தனை பேருக்குமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தருவேன். நேரம் குறைவாக இருக்கு. அடுத்த வாரம் இதை பத்தி நிறைய பேசும். அடுத்த வாரம் மகிமை பேசுனதை பத்தி பேசுவாங்க. பரிகாரம் செய்யணுன்றவங்க முடிவு செய்து ஒரு முறை ஜாதகம் பாருங்க. இந்த மாதம் மாசி அமாவாசை வருகின்ற 26ஆம் தேதி ஒரு முறை வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, தயவு செய்து பார்த்ததுக்கு அப்புறம் தீர்மானம் பண்ணிட்டு நான் சொல்ற முறையை கடைபிடிங்க. புரியுதுங்களா?
நிச்சயமா சுவாமி, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பகிர்ந்துகிட்டீங்க. நேரம் தான் பத்தல, நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசலாம். நன்றி சுவாமி, இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேர்களே, நிகழ்ச்சியில எப்பவுமே சொல்ற தகவல்களை விட நிறைவே இன்னைக்கு தகவல் சொன்னோம். இது எல்லாமே நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னா யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கிற பீடம் டைப் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா Facebookலயும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிற பீடம் டைப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதை தவிர உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம் @gmail.com இணையதள முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். அதை தவிர இன்னைக்கும் சுவாமி 3 மணிக்கு வரைக்கும் இருப்பாங்க. தொடர்ந்து 9ஆம் தேதி பாதகமலம் வழங்குறாங்க. அதையும் நீங்க வாங்கி பயன்படலாம். அமாவாசை பரிகார பூஜைகள் எப்ப செய்யறாங்க, எப்படி செய்யணும், எப்படி முன்பதிவு பெறணும், இதை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 12ஆம் தேதி மகிமை இருக்கு, அதுல முன்பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா அலுவலகத்திலே நடத்துறதுனால குறைந்த நபர்கள் தான், குறைந்த அடியார்கள் தான் உள்ள அனுமதின்னு சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. அதனால அதை நீங்க பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. कामाक्षी अम्बा कमलाक्षी